ஹாய்! இன்னைக்கு கேப்சிகம் வச்சு குயிக்கா ரெசிபி பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா லென்த்தியா வந்து மெலிசா கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் நல்லா 2 வந்து நல்லா லென்த்தியா கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒண்ணும் பாதியுமா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா வேணா நீங்க வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முழுக்க முழுக்க இது எண்ணெயில தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தெளிக்கக்கூடாது. மேக்ஸிமம் 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுருங்க. இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஊறுற டைமில் வந்து ஒரு பேனில் வந்து 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே புதுசாக நறுக்கின இஞ்சி பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும்னா மிக்ஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குது அதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடலை மாவு மேக்ஸிமம் தான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்மளை வந்து காயெல்லாம் வெந்துடும். ஆனால் இது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் வந்து திக்காகவும் தண்ணியாகவும் மீடியமான கன்சிஸ்டன்சி இருக்குது. கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சிக்கோங்க, அவ்வளோதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குறப்ப கஸ்தூரி மெத்தி போட்டு வந்து இறக்கிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். கேப்சிகம் சாப்பிடாத கிட்ஸ்க்கு இப்படி கொடுத்து பாருங்கள். அண்ட் சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.